ஏங்க பணம் எடுக்கிறாங்க அது மேலே. திருவாச்சி தழை ஊருக்கு அரைக்கிற தழைன்னு இருக்காங்க அவங்க. இது திருவாச்சி தழை மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாங்க. என்ன மரம்? ஏன்னா திருவாச்சி தழை மாதிரியே இருக்கு. திருவாச்சி மந்தாரம்னு சொல்லுவோம். ஆமா, இது ஆத்தி தழை. இது ஆத்தி தழை. மாடு காமிச்சிட்டு சொல்லுங்க. மாடு கழிஞ்சா சார், மாடு கழிஞ்சா ஆடு கழிஞ்சா இது உருவி மாட்டுக்கு போட்டால் சரியாயிடும். பாக்குறதுக்கு திருவாச்சி தழை இருக்கு. ஆமா, இது மாடு கழிஞ்சது ஆடு கழிஞ்சதுனாக்கா இதை போட்டாக்கா சரியாயிடும். இது எல்லாருமே பறிப்பாங்க. எல்லாம் இந்த ரவுண்டே பறிப்பாங்க. இந்த ரவுண்டே பறிப்பாங்க இதை. இந்த ரவுண்டே பறிச்சு எல்லாரும் பறிப்பாங்க. என்னென்ன ஊர்ல இருந்து பறிப்பாங்க. இதை பறிச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க? பறிச்சாதான் மாடு கழிஞ்சா ஆடு கழிஞ்சா கழிதுன்னு வச்சுங்க, அதுக்கு இதை போடுவாங்க. சரியாயிடும். சரியாயிட்டு போயிடும். மழை ஏறிவிடும். மறுநாள் நல்லா இருக்கும். ஆடு மாடு நல்லா இருக்கும். ஆடு மாடு நல்லா இருக்கும். அதுதான் இந்த மரம் வளர்க்குறாங்க. பிடிக்கநல்லூரில் மரம் வளர்க்குறாங்க. இது யாரும் கை வச்சு வெட்ட முடியாது. வெட்டினாங்கன்னா சண்டை நடக்கும். எத்தனை வருஷத்துக்கு மரம் அது? சார், இந்த மரம் எத்தனை வருஷத்துக்கு மரம்? இதா இது 40 வருஷம் இல்லை. இது 40 வருஷமா இருக்கு இந்த மரம். 40 வருஷமா இருக்கு இந்த மரம். ஆமா, 40 வருஷமா இருக்குது. இது மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாம் போடலாம். ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாம் போடலாம். அங்கே உருமாமா மாட்டுக்கா? ஆமா சார். இல்லை 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 இல்லை, ஆச்சி தழைன்னு பேர் இதுக்கு. ஆச்சி தழை. ஆச்சி தழை இருக்கு. சிவப்பு மந்தாரம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். திருவாச்சி தழை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆச்சி தழை இது. ஆமாம், இதை போட்டாக்கா சரியாயிடும் மாட்டுக்கு. இது யாரும் வெட்ட மாட்டாங்க. வெட்டவும் கூடாது. வெட்ட ஊருக்காரன் விட மாட்டாங்க. ஆமாம், இது வயிற்றுங்க. எல்லா வயிற்றும் கண்டிக்காது. ஆமாம். மரம் ரொம்ப பெருசா. ஆமாங்க. ஆமாம், நாளை உருவுமாமா. நாளை உருவு மாட்டு கொண்டு போடும். நல்லா இருந்தது மாடு கழியுது. அதான் போடும். மாட்டுக்கும் போடுவீங்களா? ஆமா சார், வெறும் தீவனம் வச்சுட்டேன் 2 நாளா. மாடு கழியுது. இந்த மாடு ஆடுலாம் அந்த கழியறது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அது யூஸ் ஆகும். ஆமா, சரியா போயிடும். ஆமாம், சரியாயிடும். 2 வேலை தான். ஒரே வேலை மாட்டீங்க. வெண்ணெய் டாக்டர் கால்நடை மருத்துவம் போக மாட்டேன். கால்நடை மருத்துவம்லாம் போக மாட்டேன். இயற்கையான மருந்து இதே சரியாயிடும். இது இயற்கையான மருந்து சார். இயற்கையான மருந்து இது. அந்த கலையை தவிர்த்து மாமா, அதை பறிப்போம். 5 எடுத்து கொஞ்சம் போடும். வெறும் தீவனம் வச்சுட்டா மாடு கழியுது. சத்த கோச்சி அதை உருவு மாமா. உள்ளே இருக்குதா? வெளியில் இருக்குங்களா? ஓ, சார் ஏன் கோச்சிக்கிறாங்க? கால்நகர் போயிட்டு வருவோம். திருவாச்சி மரத்தை பார்த்துட்டு வருவோம்னாங்க. திருவாச்சி மரம் சார் இப்போ கிடைக்கிறதுக்கெல்லாம் மரம் கஷ்டம் சார். மரம் இருக்குது, அதாவது எங்கேயாவது இடத்துல இருக்குது. ஆமாம் ஆமாம். நம்ம தீப்பாஞ்சம் கோயிலில் சிவப்பு மந்தாரம் இருக்குது. சிவப்பு கலர் போகுது. இருக்கு. தீப்பாஞ்சவில் இருக்குது. நல்ல பெரிய பெரிய மரமாக இருக்குது. எல்லாம் கேமரா எடுத்து டாக்டர் நான் எடுத்துங்க சார். இது அப்படியே காய வச்சு இடிச்சு ஆடு குடி கழிஞ்சதுன்னா போடலாம். மாடு இது பண்ணாலும் போடலாம். ஆடு மாடோட அந்த கைத்தல் பிரச்சனைக்கு. ஆமாம் சார். ஆமாங்க. வயிற்றால போகுதுன்னா வயிற்றால போகும் பாருங்க, அதுக்கு இது போட்டால் சரியாயிடும். உடனே கப்புன்னு கையால் பிடிச்ச மாதிரி நிற்கும். நீங்கள் எட்டே போயிருக்கலாம் சார். எல்லாம் பரவலா. காலையிலே இது வெறும் வயிற்றுல கொடுக்கணும்னு சொல்ல போனால். ஆடு மாடுகளுக்கு. ஆமாம் சார், வெறும் வயிறுக்குள்ள நைட்டு படுத்து கண்டு ஏந்துருக்குல்ல, அப்போ கொடுக்கணும். டப்பு நிற்கும். இப்போ முடிகநல்லூரில் இருக்குது. ஆமாம் சார். ஆமாம் சார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தாலுக்கா. ஆமாம் சார்.
ஆமாம் சார். சிவமூர்த்தி சிவமுத்து தாலுக்கு முடிகாண்டனூர். ஆமாம். சிவன் கோயில் பூராறு கோயிலுக்கும் பக்கத்தால் இருக்குங்க அந்த ஒரு மரம். யாரும் கிழக்கெல்லாம் வெட்டக்கூடாது சார். எம்மா இருந்தாலும் உருவிட்டு தான் போகணும். உருவிட்டு தான் போகணும். ஆமாம், வெட்டவே கூடாது. வெட்டினா ஊருக்கார சண்டை. பாவம் எப்பா கொலை பாவம். சிவன் இது வயிற்றுக்கு சார். இது சரி கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. அதான் சிவன் சுற்றி கொலை நாசம். ஒரு கோயில் இருக்கு பாரு சார். ஆமாம் சார். அது என்ன கோயில் இது? மன்மதர் மன்மத சாமி. மன்மத சாமி அது. ஆமாம் சார், சிவனத்தில் சேர்ந்தது தான். மன்மத சாமி. மன்மத சாமி. ஆமாம், 112வது அவங்க மொத்தம் இருக்குது. அதையும் பண்ணிக்கோங்க. மன்மதர் எல்லாம் ஒரு ஃபேமிலி சேர்ந்தது தான். சரிங்க, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சார் நன்றி சார். சரிங்க.